மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம் நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம். அதில் குத்தூசி மருத்துவம்னா என்ன, குத்தூசி மருத்துவத்தின் பயன்கள், குத்தூசி மருத்துவம் எப்படி யார் படிக்கலாம், அதனால் என்னென்ன மக்களுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத தெளிவாக எங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ எங்களுக்கு ஒரு ஐயம் என்ன வருதுன்னா, நோயற்ற உலகத்தை நம்ம படைக்க முடியுமா, நோயே இல்லாமல் இந்த உலகத்தை மாற்ற முடியுமா, அப்படி மாற்றுறதா இருந்தால் நம்ம யார்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த குத்தூசி மருத்துவத்தையோ இல்லை உங்களுடைய அந்த நோய்களை பற்றியான கேள்விகள் பதில்கள் இதை நம்ம யார்கிட்ட போய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் மேம்? ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. நோயே இல்லாமல் உருவாக்க முடியுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா நம்மளுடைய ஜீன்ஸ்லேயே அந்த நோயினோட கிருமியினுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உணவை மாற்றுங்க, உங்களுடைய நடவடிக்கையை மாற்றுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம். நோய் வந்தாலும் சீக்கிரம் குணமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நோயே வராதுன்னு சொல்ல முடியாது, வந்தாலும் விரைவில் குணமாகுமா அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய நடத்தை, உணவு முறை தான் முக்கியம். நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், வருங்காலமாவது நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மருத்துவராக சொல்கிறேன், 25 வயசு 30 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் ரொம்ப அதிகமாக டெத் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னா அடுத்தவங்க எப்படி அவங்கள சரி பண்ணிக்கிடணும், அவங்கள ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா செலவில்லாமல் அவங்க ஹார்ட்டில் உள்ள அந்த பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த அக்குபஞ்சர் ப்ளஸ் உணவு முறை. அந்த உணவு முறை வெறும் இதுதான். நம்ம இந்த காய் இருக்குல்ல, ஊறுகாய் போடுறோம் இல்லையா, நார்த்தங்காய் இலை தான் மருந்து. அது எத்தனை பேர் சொன்னால் கேட்குறாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது மெடிசன். அந்த மெடிசன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது டாக்டர் எழுதி கொடுக்குற சீட்டை கொண்டு போகிறாங்கன்னா அந்த சீட்டை வச்சு லைஃப் லாங்காக மருந்து எடுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மனநிலைக்கு ப்ரெஷரோ சுகரோ வரும். நாளைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு ப்ரெஷரும் வராது, சுகரும் வராது, இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது என்னுடைய நோக்கம். ரெண்டாவது எப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தைங்களை ஆரோக்கியமாக வளர்க்குறது எப்படி. நிறைய திணிக்கிறதுனால குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கமா, பிள்ளைகளை அடித்து ஊட்டுனா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்குமா, குழந்தைங்கள் திணிச்சு ஊட்டினா அதனுடைய மனசு எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு பெற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க சொல்கிற என்னென்னா அன்பு. அந்த அன்பை அவங்க விஷமாக மாற்றுறாங்க. குழந்தைங்களுக்கு வன்மம் வரும். ஆரம்பத்துலேருந்தே அம்மா திணிச்சு 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 அடித்து சோறு ஊட்டினா வன்மம் வரும் குழந்தைங்களுக்கு. அந்த உணவு எதுவாக மாறும், சத்தாவும் மாறாது, ரத்தமாகவும் மாறாது, பாய்சனாக மாறும். அதனால் அவங்க வயிறு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லேடிஸ்க்கு முதல்ல சொல்லிக் கொடுத்தோம். அது தவிர நம்ம உடம்புலையே நோயே வராமல், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல வர்ம புள்ளிகள் இருக்கு. அப்போ இந்த வர்ம புள்ளிகளை ஒரு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா டெய்லி அவங்களே அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கும்போது உடம்புல இயற்கையிலே நமக்கு வெள்ளை அணுக்கள் உற்பத்தி அதிகமாகும் போது நோய் வராமல் பார்த்துக்கலாம். இன்னைக்குள்ள எந்த நோயும் பின்னால் வராமல் இருக்கணும்னா பேரண்ட்ஸ் 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 அண்ட் தென் டீச்சர்ஸ். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் தயாராக இருக்கோம். டீச்சர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். டீச்சர்ஸ் கூப்பிட்டாங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வர்ம புள்ளியே எந்த இடத்துல இருக்குன்னு பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது. டீச்சர்ஸ் சொல்லுவேன், பேரண்ட்ஸ் சொல்லுவேன். நன்றி தம்பி கேட்டதுக்கு. மேம், அப்போ நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு தான் நம்ம அந்த என்னென்ன சாப்பாடு இப்படி ஊட்டுறீங்களே அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நம்ம டீச்சர்ஸ்க்கு அதை சொல்லிட்டா எப்படி அவங்களுக்கு போய் சேரும்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்க? டீச்சர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 6 வர்ம புள்ளி அப்படிங்கிறது 10 நிமிஷத்தில் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அந்த நிர்வாகம் விரும்பினாங்கன்னா பேரண்ட்ஸ் டே வைக்கட்டும்.
அந்த பேரண்ட்ஸ் டேல என்ன மாதிரி இருக்கிற மருத்துவர்கள் கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தான் எங்களுடைய ப்ரோக்ராமே இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று டீச்சர்ஸ் மூலிமா பேரண்ட்ஸ் அட் ஏ டைமில் வேணும்னா டீச்சர்ஸ் தான் ஏற்பாடு பண்ணி எங்களை கூப்பிடணும் அல்லது நிர்வாகம் கூப்பிடணும். நன்றி மேம். இப்போ இந்த வீடியோ மூலியமாக நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய ராஜபாளையத்தில் விருதுநகர் மாவட்டத்திலேயோ இருக்கக்கூடிய பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களோ இல்லை தாளாளர்களோ இந்த வீடியோவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்கள் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் அவங்க ஸ்கூலுக்கே போய் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா மேம்? கண்டிப்பாக என்னுடைய நோக்கமே அதுதான். என்னுடைய நோக்கமே வருங்காலம் ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி மட்டுமே போதாது, ஆரோக்கியத்திற்கான அடிப்படை தெரியணும் பிள்ளைங்களுக்கு. அதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம், அந்த டீம்லேருந்து போய் செய்வோம். மேம், இது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு அவங்களோட டீச்சர்ஸ் மட்டும்தானா, இல்லை வேறு கல்லூரிகள்லையோ இல்லை இந்த மாதிரி பெரிய அதாவது 10, 11, 12, 9 அந்த மாதிரி படிக்கக்கூடிய பையங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் நீங்கள் நடத்த தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பாக. அந்த குழந்தைங்களுக்கு என்ன வரும்னா, நிறைய பசங்க வந்து படிக்கிறாங்க, படிச்சுட்டு புக்கை மூடணுன்னா மறந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அந்த வந்து சூழ்நிலையே அல்லது வேறு ஏதாவது இருக்கும். அல்லது லேடிஸை பொறுத்தவரை பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரையில் எப்படின்னா, அவங்களுடைய பீரியட்ஸ் காலம் இருக்கு இல்லையா, அந்த பீரியட்ஸ் காலத்தை அந்த அதிகமாக இருந்ததுன்னா என்ன செய்யணும்னு தெரியல, பீரியட்ஸே வரலைன்னா என்ன செய்யணும்னு தெரியல. இன்னொன்று, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பிசிஓடி அப்படின்னு ஒரு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி வருது. அந்த கட்டி இப்போ ரீசண்டாக, முன்னாலெல்லாம் நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டதில்லை என்னுடைய மருத்துவ அனுபவத்தில். பட் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று, பீரியட்ஸ் டைம் இருந்ததுன்னா அதிகமாக இருந்தால் நீ என்ன செய்யணும், பீரியட்ஸ் வரலன்னா நீ என்ன செய்யணும், தைராய்டு இருந்தால் நீ என்ன செய்யணும். தைராய்டுக்கும் பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனைக்கும் நேரில் தொடர்பு, பிசிஓடிக்கும் பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனைக்கு நேரில் தொடர்பு. அப்போ நம்ம கண்ணால் பார்க்குறப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய டிப்ஸை நான் சொல்வேன். ரெண்டாவது, அந்த செல்ஃபோன் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அது நான் நிறைய கல்லூரியிலேயே பார்க்குறேன். கல்லூரி டீச்சர்ஸே சொல்கிறாங்க, தயவுசெய்து இந்த செல்ஃபோனை பற்றி நீங்கள் வந்து பாய்ஸ்டாக பேசுகிறது, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேடம், டீச்சர்ஸ், ஹெச்ஓடி எல்லாருமே சொல்கிறாங்க. நான் நிறைய கல்லூரியில் நான் பேசிட்டு தான் இருக்கேன். நன்றி. நன்றி.